கிருஷி ஜாகரன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவசாய செய்திகள் பவர்ட் பை ஸ்டில் இந்தியா. 2 மாவட்ட விவசாயிகளுக்கு அரசு வெளியிட்ட குட் நியூஸ். கோவை சத்தி புறவழிச்சாலை திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு. நீலகிரியில் திடீர் மழை, விவசாயிகள் மகிழ்ச்சி. 2 மாவட்ட விவசாயிகளுக்கு அரசு வெளியிட்ட குட் நியூஸ். தஞ்சாவூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர்கள் விவசாயிகளுக்காக முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர். வேளாண் அடுக்கு திட்டத்தில் விவசாயிகள் கட்டாயம் ஏன் பதிவு செய்ய வேண்டும், அதன் மூலம் PM கிசான் மற்றும் பயிர்க்கடன் பெறுவது எப்படி, விவசாயிகள் தங்களுக்கு இருக்கும் குறைகளுக்கு தீர்வு தேடிக்கொள்வது எப்படி என்பது உள்ளிட்ட விவரங்கள் இந்த அறிவிப்புகளில் இடம்பெற்றுள்ளன. விவசாயிகள் அரசின் பல்வேறு திட்ட பலன்களை பெறுவதற்கு தங்களது நில உடைமை விவரங்கள், பயிர் சாகுபடி அறிக்கை போன்ற ஆவணங்களை ஒவ்வொரு முறையும் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. இதில் ஏற்படும் கால தாமதத்தினை தவிர்க்கும் வகையிலும் அரசின் திட்டங்கள் விவசாயிகளுக்கு குறித்த நேரத்தில் பயன்பெற ஏதுவாகவும் அனைத்து விவரங்களையும் மின்னணு முறையில் சேகரித்திட தமிழ்நாட்டில் வேளாண் அடுக்கு திட்டம், அதாவது அக்ரிஸ்டாக் எனும் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரை 59,102 விவசாயிகள் மட்டுமே இத்திட்டத்தில் பதிவு செய்துள்ளனர். மீதமுள்ள விவசாயிகள் தங்களது நில உடைமைகளை இம்மாத இறுதிக்குள் பதிவு செய்திட வேளாண்மை துறையால் வலியுறுத்தப்படுகின்றனர். மேலும் பதிவுகள் விடுபடாமல் செய்திடும் பொருட்டு தற்போது விவசாயிகளின் பதிவு விவரங்களுடன் ஆதார் எண், கைபேசி எண், நில உடைமை விவரங்களையும் இணைக்கும் பணியானது ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலும் நடைபெற்று வருகிறது. மேலும் விவசாயிகள் பொது சேவை மையம் CSC சென்று அங்கு நில உடைமை விவரங்களை இணைத்துக் கொள்ளலாம். பின்னர் அனைத்து விவரங்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆதார் எண் போன்ற தனித்துவமான தேசிய அளவிலான அடையாள எண் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏற்படுத்தப்படும். 2025-26 நிதியாண்டு முதல் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், PM கிசான் பயிர் காப்பீட்டு திட்டம், PMFBY பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா போன்ற ஒன்றிய மற்றும் மாநில அரசின் திட்டங்களில் விவசாயிகள் எளிதில் பயன்பெற தேசிய அளவிலான தனித்துவ அடையாள எண் மிகவும் அவசியம். எனவே விவசாயிகள் தங்களது கிராமங்களில் வேளாண்மை உழவர் நலத்துறை அலுவலர்களால் நடத்தப்படும் முகாம்கள் மற்றும் அருகில் உள்ள பொது சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று தங்களது நில உடைமை விவரங்கள், ஆதார், கைபேசி எண் ஆகிய விவரங்களை அளித்து எவ்வித கட்டணமும் இன்றி வருகின்ற 31ஆம் தேதிக்குள் இந்த திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோவை சத்தி புறவழிச்சாலை திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு. கோவை சத்தியமங்கலம் புறவழிச்சாலை திட்டத்திற்கான பணிகளை துவங்க அரசு ஆரம்பகட்ட பணிகளை ஆரம்பித்துள்ளது. இந்த திட்டத்திற்கான நிலங்களை கையகப்படுத்த அரசிதழில் அறிவிப்பானதை சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறது. 92 கிலோமீட்டர் தொலைவுக்கு வரக்கூடிய இந்த புறவழிச்சாலை 4 வழி பசுமை சாலையாக அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு விவசாய நிலங்கள் பெருமளவு கையகப்படுத்த வேண்டியுள்ள நிலையில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி இந்த திட்டத்தை நடத்த அன்னூர், கோவில்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர். இத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்து தனித்தனியாக கோரிக்கை மனுக்களை அளித்துள்ளனர். நீலகிரியில் திடீர் மழை, விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழியும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்திலும் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. நீலகிரியில் இதுநாள் வரையிலும் பனிப்பொழிவு இருந்து வந்த நிலையில் சற்றென்று பொழிந்த கனமழையால் மக்கள் குழப்பத்தில் உள்ளனர். இதுநாள் வரையிலும் விவசாய பணிகள் எதுவும் இன்றி வீடுகளிலேயே முடங்கி கிடந்த விவசாயிகளுக்கு தற்பொழுது பொழிந்த மழை வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரிலும் அதனைத் தொடர்ந்து ஊட்டி நகரப் பகுதிகளிலும் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. தொடர்ந்து விவசாயம் சார்ந்த செய்திகளை அறிந்து கொள்ள கிருஷி ஜாகரன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.